இப்போ இந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரத்தீஷ்ன்றவரும் ஆகாஷ்ன்றவர் வந்து கவின் கேரோட மாப்பிள்ளையானவர் இப்போ தான். எனக்கு தெரியல எத்தனை பெரிய இடத்துல மாப்பிள்ளை ஆகிறாங்க. மாப்பிள்ளையான முதல்ல 5 மாதம் ஒரு வருஷத்துல 500 கோடிக்கு படம் எடுக்கிற அளவுக்கு மாப்பிள்ளை பணம் கொடுப்பாங்கன்னு தெரியல. அது எப்படி வந்ததுன்னு. இவங்க எல்லாரும் சேர்ந்து படம் எடுக்கிறாங்க. ஒரு 5 படம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அந்த 5 படத்துக்கும் ஹீரோஸ் எல்லாம் பெரிய பெரிய ஹீரோ. அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை பாருங்க, கொடுத்த பணம் சைடில் பாருங்க. இதை எங்கே வச்சிருப்பாங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. ரைட் நடக்கும்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லுவாங்களே, எவ்வளோதான் ஒரு கிளவராக இருந்தாலும் திருடன் அவனை அறியாமல் தப்பு பண்ணுவானுவாங்களே, ஒரு தடையை விட்டு போயிடுவாங்கன்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகர் பேரை போட்டு அஃபிஷியலாக அவருக்கு 1 கோடி சம்பளம், ஆனால் அன்அஃபிஷியலாக 20 கோடி சம்பளம். அவர் பேரை போட்டு 19 கோடி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க வீட்டில், இல்லை வாட்ஸ்அப்பில். எதேச்சியா வந்து அப்போ அவர் அந்த மிச்சம் பேலன்ஸ் பண்ண கொடுத்துட்டு என்கிட்ட ஆமாம் 19 crores கொடுக்கணும் போடுவாங்க. அது ஒரு எவிடன்ஸ். இப்படி இந்த இடத்துக்குள்ளே போகும்போது தான் எல்லாரையும் பிடிக்கிறாங்க. வாட்ஸ்அப் அந்த விசாகன்ற ஒரு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வாட்ஸ்அப் இந்த சேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க. இந்த விசாகன்றவர் அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக வேண்டியது. இந்த கேஸ் நடக்கிறதுனால அவர் ஒன்றும் பண்ணாமல் இப்போ எடுத்துகிட்டு போய் இப்போ இன்னும் விசாரிச்சிருக்காங்க வச்சுங்க. இதில் எம்டி ஏன் வராருன்னு கேட்டால், எம்டி தான் இன்சார்ஜ் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட். எத்தனை பாட்டில்ஸ் வாங்கணும், எந்தெந்த கம்பெனியில் வாங்கணுன்றதுல அவர் தான் இன்சார்ஜ். அவர்னா அவர் இல்லை, அங்கேருந்து லிஸ்ட்டு வரும், அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் போடுவார். அவர் தான் மெயின். அவருக்கு உண்டான பணம் வரும், மெயினான அவர் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி இவ்வளோ ரூபா கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல 1000 கோடின்னு உள்ளே போக போக தலை சுற்றுது எல்லாருக்கும் எவ்வளோ வருதுன்னு.